everyone, welcome back to our channel. நான் gitapriyasundar. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் Gitapriya ஆர்ட்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் நான் ஸ்டிப்லிங் ஆர்ட், மண்டாலா, ஜென்டாங்கிள், அக்ரிலிக் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நடுவில் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்க போகுது? வாட் இஸ் Zentangle Arts? Uses of Zentangle. Why we need to draw Zen art? Zentangle doodle mandala differences. What does it give us? And conclusion. இதெல்லாம் தான் சொல்ல போகிறவங்களுக்கு. ஸோ என்னோடய சேனலில் நான் Zentangle ஆர்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்னது, Zentangleனால் என்ன, அது எப்படி வரைகிறாங்க, அதோட யூசஸ் என்ன, எதுக்காக அதெல்லாம் வரைகிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக நான் சொல்கிறேன். Zentangle ஆர்ட் அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Zentangle ஆர்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது தான் Zentangle ஆர்ட்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு ட்ராயிங். இது மெயினாக ரிலாக்ஸேஷனுக்காக தான் வரைகிறாங்க. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பேர் டேங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டேங்கிள்ஸ்னால் என்ன, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா டாட்ஸ் இருக்கும், லைன்ஸ் இருக்கும், சிம்பிள் கர்வ்ட் லைன்ஸ் இருக்கும், நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு டேங்கிள் பண்ணுறாங்க. இந்த ஷேப்லாம் எலிமெண்டல் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றது தான் Zentangleல சொல்கிறது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு Zentangle ஆர்ட்டை வரைகிறாங்க. Zentangleனால என்ன யூசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென் அப்படின்னா மெடிடேட்டிவ்னஸ்னு அர்த்தம். நம்மளோட மைண்டு ஒரு காம்னஸான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஜென் யூஸ் ஆகுது. மெடிடேஷன் நம்ம எதுக்கு பண்ணுறோம், நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப காமாக ஆகிறதுக்காக பண்ணுறோம்ல. ஸோ த சேம் வே Zentangle டாஸ் ஒரு பர்சனோட மைண்டை ஹீல் பண்ணுறதுக்கு ஜென் யூஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ பேக்ரவுண்டில் நான் வரைஞ்சிக்கிட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்ராயிங்கை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் ஃபீல் கிடைக்கும். நம்ம Zentangle ஆர்ட் வரையும் போது நம்ம மைண்டை ரீபூட் பண்ணும், அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் Zentangle வரைகிறீங்க அப்படின்னா அந்த வரைகிறப்போ மைண்ட் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்டேட் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட் கிடைக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அதில் ஒரு ஈஸியஸ்டான மெத்தட் தான் Zentangle ஆர்ட். இந்த ஜென் ஆர்ட் பண்ணும் போது உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். இப்போ நான் வரையும் போது நீங்கள் பார்க்கலாம், அந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். ஜென் ஆர்ட் ஒரு மெடிடேட்டிவ் ஆர்ட் நான் சொன்னேன்ல. ஸோ அது வரைகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான எந்த ஒரு மெட்டீரியலும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பேப்பர், ஒரு பென். நான் என்னோடய ஸ்கெட்ச் புக் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் பென் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட ஒரு பால் பென் இருந்தால் கூட ஃபைன், அதையே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். சரி,
Zentangle Art எதுக்காக வரையணும், why we need to draw Zentangle அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் வரைகிறது. இது யார் வேணாலும் வரையலாம், எந்த ஏஜ் குரூப் வேணாலும் வரையலாம். சின்ன பசங்கள்லேருந்து எல்டர்லி பீப்புள் வரைக்கும் எல்லாருமே வரையலாம். இப்போ உங்களுக்கு வரையணும்னு ஆசை இருக்குது, பட் எப்படி வரைகிறதுன்னு தெரியல, எனக்கு வரையும் போது அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குமோன்னு நினச்சி பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வே ஒரு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு Zentangle ஆர்ட் தான். ஸோ அதில் ஷேப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் தான் நீங்கள் Zentangle ஆர்ட் வரைய போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் வரைய போகிற ஆர்ட் இப்படி தான் எண்ட் ரிசல்ட் இருக்க போகுது, நல்லா வருமோ வராதோ அப்படின்றது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க, பென் எடுங்க, நீங்கள் பாட்டில் ஷேப்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ஷேப்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே போடணும். டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் என்னோடய ப்ரீவியஸ் Zentangle ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய சேனலில். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ணி இந்த ஷேப் தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பிளான்லாம் எதுவும் பண்ணலை. அந்த மக்காவ் Zentangle அதுக்கெல்லாம் நான் மக்காவ் மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக வரைஞ்சது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் போட்ட எல்லா அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் ஆன் ஸ்பாட்டில் எனக்கு என்ன நான் யோசிச்சேனோ அதை அப்படியே நான் போட்டு வரைஞ்சது தான். அண்ட் இட் கேம் அவுட் வெல் ஆக்சுவலி. Zentangle ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். மிஸ்டேக் பண்ணுங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த மிஸ்டேக் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்னை கொண்டு வரும். எனக்கு வரையெல்லாம் நேரம் இல்லைங்க, இருக்கிற வேலையில் எங்கெங்கே வரைகிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த 20 நிமிஷம் எண்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராயிங் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இதனால் என்ன யூஸ்னு, இதனால் எதுக்காக வரையணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ரிலாக்ஸேஷன். இதுதான் ஒரே பதில். உங்கள் மைண்டை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், உங்களோட எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும். அதுலேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆவீங்க, அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆவீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் நீங்கள் உங்கள் மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த ஒரு ஷேப் போடுறீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஷேப் போடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஒர்க், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்லேருந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கான ஒரு வே தான் இந்த ஜென் ஆர்ட். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ட்ராயிங்கோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ஸ்டார்டிங்கில் யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக வேண்டாம். நீங்கள் பாட்டில் வரைய ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு தாட் உங்களுக்கு நடுவில் வரையும் போது உங்களுக்கு தோணும், சரி இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ஷேப்பை இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த ட்ராயிங்கை ரிலாக்ஸ்டாக பண்ண முடியும்.
மிஸ்டேக் பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணாமல் எதுவுமே வராது. சரி, இப்போ நான் உங்களுக்கு சும்மாவே இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பதிலாக இங்கே ஒரு கர்வ் லைன் மாதிரி போட்டிருக்கேன். இதை நான் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே இதே மாதிரி ஷேப்பை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ திருப்பி அதே ஸ்ட்ரெயிட் லைனை நான் அடுத்த பாக்ஸில் கொடுக்குறேன். இதனால் இந்த ட்ராயிங் வந்து நல்லா வராமல் இருக்குமோ இல்லை வந்து அக்லியாக தெரியுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். இது உங்களோட ஓன் க்ரியேஷன் தான். நீங்கள் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். இதே மாதிரி ஆர்ட் தான் டூடில் அண்ட் மண்டாலாவும். டூடில்ன்றது வந்து நீங்கள் ரொம்ப போர் அடிக்கும் போது உங்கள் ஃப்ரீ டைமில் கிளாஸ் ரூம்லேயோ உங்களோட ஒர்க் பண்ணும் போது இடத்துலையோ உட்காந்து சும்மா நீங்கள் ரஃப் நோட்டில் வந்து கிறுக்கிட்டுருப்பீங்கள்ல, ஸோ ஸ்க்ரிபிள் பண்ணுற ஒரு ட்ராயிங் தான் டூடில். அது என்ன வேணால் இருக்கலாம். எய்ம்லெஸ்ஸாக நம்ம பேப்பரில் வந்து சும்மா கிறுக்கிட்டுருக்கிறது வந்து டூடில். மண்டாலான்றது வந்து ஒரு மெஹந்தி டிசைன். லைக் ஆல்ரெடி வந்து நான் மண்டாலாக்கான ஒரு டியூட்டோரியல் வந்து நான் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில். ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மண்டாலா வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவை. அட் த சேம் டைம் அதோட ஷேப் எல்லாமே வந்து ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸாக இருக்கும். ஈக்குவல் சைஸ் அண்ட் ஈக்குவல் ஷேப்பில் இருந்தால் இன்னும் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேஜை நான் வந்து Zentangle பேட்டர்ன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்பைரல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், வேவி லைன்ஸ், கர்வ் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், டாட்ஸ் வச்சுருக்கேன், ஸ்லாண்டிங் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வரைஞ்ச Zentangle ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் காமிக்கிறேன். அதில் நான் இன்னும் நிறைய ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த மக்காவ் ட்ராயிங்லலாம் நான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும். அண்ட் இது வந்து லைன் பேட்டர்ன் ஜென் டூடில். இந்த லைன்ஸ்லாம் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நான் Zentangle யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட் லைன்ஸ் கூட நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் லைன்ஸ் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து Zentangleல வரைகிற லைன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் என்னென்ன, இதெல்லாம் எப்படி வரைகிறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென் ஆர்ட் வரைகிறது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ட்ராயிங் தான். எல்லாருமே மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக வரைகிறது. ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. டில் தென், பாய் எவ்ரிவன். டேக் கேர். டாடா.